மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றும் அரசியல் என்ன மூவரோட கருத்து பகிர்வுகளை பார்த்து படித்தவருக்கு 1 ட்ரில்லியன்னா என்னன்னு தெரியும். 30 லட்சம் கோடி இன்னைக்கு இருக்கக்கூடியது 11% வளர்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்தால், ஒரு குவார்ட்டரில் இல்லை, தொடர்ந்து கொண்டு வந்தால் எத்தனை காலத்திற்கு பிறகு அது 83 லட்சம் கோடி ஆகுங்கிறத படித்தவருக்கு தெரியும். அதனால் அவர் புரிஞ்சுக்கிட்டார். சரி, இவங்க ஏதோ சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளாகும் நீங்கள் தான் சொல்லுங்களேன். 11% 30 லட்சம் கோடி சேர்ந்துக்கிட்டே வந்ததுன்னா எத்தனை ஆண்டு காலம் வரும்? அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா 1 ட்ரில்லியன் நம்மளோட டபுள் ஜிடிபி இருக்கிறதுனால வந்துடும். இது சாதாரணமான ஒரு விஷயம். பட் என் பையன் ஃபஸ்ட்டு வருவான்னு சொல்கிறதுல எந்த தப்பு இருக்குது? அதை யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க உன் பையன் வருவானா, அவன் பிட்டடிச்சு வாசிட்டு இருக்கான்னு குறை சொல்லுவானா? பேசாமல் விட்டுருவான். ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததில்லை, பேசாமல் விட்டு படிக்க வச்சு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து நல்ல பயிற்றுனர்களை அமர வைத்து சொல்லி கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கோம். அதெல்லாம் 120 வருடத்துக்கு முன்னாடி நீதி கட்சி திமுக வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வளர்ச்சி நிலையில் தான் இந்தியாவில் அகண்ட பாரதத்திலே இருந்ததுங்கிறது வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த கேள்வி சார், திராவிடம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையை வைத்துக்கொண்டே நீங்கள் கட்சியை நடத்துவது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீங்கள் சமஸ்கிருத போர்டெல்லாம் தயவு செஞ்சு எடுங்க, அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. சமத்துவபுரம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அங்கே ஒரு போர்டு இருந்தது, இந்த முதலியாருக்கு இத்தனை வீடு, நாடாருக்கு இத்தனை வீடு அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சமத்துவபுரம் அப்படித்தான் தமிழ்நாட்டில் வந்தது. ரெண்டுமே நல்ல விஷயந்தான், ஏழைகளுக்கு எது கொடுத்தாலும் நல்ல விஷயந்தான். கேள்வி என்னென்னா, வில்சன் ஐயா சொல்கிறார், என்னுடைய ஸ்டார் கேம்பெயினர் போயிட்டார், வெரி குட். அவர் போய் ஒரு தீர்ப்பு வாங்கி வந்துட்டார். 30 நாளுக்குள்ளே சொல்லணும், என்ன நீ 20 நாளுக்குள்ளே சொல்லணும், வாங்கி வந்துட்டு ராஜ்யசபா மெம்பராக வேறு ஆகிட்டார். இந்திய வரைக்கும் துணைவேந்தரை யாரும் நியமிக்க முடியல. துணைவேந்தர் 100-120 கோடின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. 18 யூனிவர்சிட்டிக்கு மேலே இருக்குது, அதை நியமிக்க முடியல, வேந்தராகவும் ஆக முடியல. அதுதான் இந்திய தேசம், அதுதான் இந்திய சட்டம். நீங்கள் அங்கே பார்க்க வேண்டியது ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஃபெயிலியர் இல்லை. அங்கே பேச வேண்டியது நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆட்சியில் இருப்பவர்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். நான் இன்னொரு 40 நாளில் கிளம்பி போயிடலாம். ஆட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்களே, கான்ஸ்டியூஷன் 8 தான் பிரச்சனைன்றாங்க. இல்லைங்க, அம்பேத்கர் கொடுத்த கான்ஸ்டியூஷன்லேருந்து 1 இன்ச் இந்த பக்கம் தள்ளி 11 வருடமாகவோ அதற்கு முன்னாடி வாஜ்பாய் ஐயா காலத்திலேயோ ஆட்சி நடத்தப்படவில்லைங்கிறது என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். தனி விவாதமாக வச்சா ஒரு டீவியேஷனும் அம்பேத்கர் ஏற்கனவே சொன்னது தான். சொல்லப்போனால் இந்த இம்பீச்மெண்ட், அதாவது இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிறத அவர் எவ்வளோ கடுமையாக எதிர்த்து பேசினாருங்கிறதெல்லாம் நம்மளால் பேச முடியும். அது வேறு டாபிக், நம்ம அப்புறம் வந்துக்கலாம். அலெக்சாண்டருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான ஒரு கவர்னர் ஆர்.என். ரவி. அதே மாதிரி டிஎன் சேஷனுக்கு பிறகு அதிகாரத்தை தெளிவாக எடுத்து சொன்ன ஒரு கவர்னர் அல்லது ஒரு அதிகாரி. இல்லாத எதிர்ப்பு ஆர்.என். ரவிக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம் களத்தில். எதிர்ப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 வருடமாக நான் இங்கே தானே ஏற்றிட்டு இருந்தேன், நீ 4000 வருடமாக அங்கே ஏற்றினா நான் அதுக்கு வரணுமா அப்படின்னு கேட்குறவங்க எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது, தீர்ப்பு இருக்குது, திருப்பி நாளைக்கு நடக்க போகுது. கேள்வி என்ன அப்படின்னா, இவருடைய காலத்தில் தான் ஆர்டினன்ஸ் எந்த ஒரு மசோதா வந்தாலும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின அம்பேத்கருடைய அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை ஒழுங்காக பயன்படுத்தினார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கோவத்தில் ஸ்டாலின் ஐயா ஒரு மசோதா பாஸ் பண்ணிடுறாரு, நான் வரி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் 3000 ரூபாய் கோபத்தில் மசோதா பண்ணுவாங்களாங்க? இல்லைங்க, ஒரு சந்தோஷத்திலே பண்ணுறாரு, மகிழ்ச்சி. ரெண்டுத்துலையுமே ஒரு மசோதா பண்ணிடுவாங்களா? ஐயா ஒரு நிர்வாக ரீதியாகவே அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, 3000 கோடி நீ கொடுக்கல, அதனால் நான் கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற, நான் பார்த்துக்க வேண்டிய விஷயங்களை என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்லாம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. வரி கொடுக்க மாட்டோம்னு ஒரு மசோதா பாஸ் பண்ணால் கவர்னர் எத்தனை நாளில் கையெழுத்து போடணும்? துரைமுருகன் ஐயா கோவிட் காலத்தில் வேலூர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது அப்படின்னு சொன்னதையே ஒரு மசோதாவாக போட வேண்டிய நிர்பந்தம் வந்தால் ஆளுநர் எத்தனை நாளில் அதை பாஸ் பண்ணணும்? எதுக்காக அம்பேத்கர் அந்த சிஸ்டத்தை வச்சார்? ஒரு ஆளுநரிடம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது நேர்மையான, தெளிவான, அழகான, சட்டபூர்வமான, ஜெயிக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை அவர் உடனே பண்ண போகிறார். நேர்மையாக, தெளிவாக, அழகாக இருந்தது கூட எதிர்த்தார் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், எங்கள் குருமூர்த்தி ஐயா தான் முதல்ல வெளியில் சொன்னார், அண்ணாமலை ஐயா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னார். என்ன சொன்னாருன்னா, மசோதாக்கள் நிறுத்தப்படுகிறன அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு தேதியில் 89 மசோதாக்கள் இத்தனை பாஸ் பண்ணிட்டோம்,
அந்த வேந்தருங்கிற விஷயமும் துணை வேந்தருங்கிற விஷயம் தான் நின்றுதுன்னு தெளிவா சொன்னாங்க. அது இன்னி வரைக்கும் நின்றுது. உச்சநீதிமன்றம் அதை தன்னுடைய ஐயா, அதிகாரத்துக்கு ஒரு உட்பட்டு தீர்ப்பு வழங்கியது. நீதிமன்றம் தனக்கு வைக்கப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை சொல்லும். அதை நம்ம ஒத்துக்கணும். அது தப்புன்னு நாம நினைச்சாலும் அதை ஒத்துக்கணும். அதுக்கு தானே வேற ஒரு நீதிமன்றம் இருக்கு, வேற ஒரு விஷயம் இருக்கு. ஜனாதிபதி எதுக்காக 14 கேள்வி யாருக்கிட்ட கேட்டாங்க? இவங்க போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்ததும் நீதிமன்றத்துக்கிட்ட தான், அவங்க போனதும் நீதிபதிகள் கிட்ட தானே. அவங்க போய் ரஷ்யாவில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்களா? அப்போ நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர் சார் வள்ளலார் சனாதனியா இல்லையாங்கிற விவாதம் தனி விவாதம் சார். அவர் நெற்றியில் ஒரு அடையாளம் இருந்தது, அது எதனுடைய அடையாளம் சார்? எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. அவர் நெற்றியில் ஒரு அற்புதமான அடையாளம் இருந்தது, அது வெறும் அடையாளமா? அது வெறும் ஒரு ஐடென்டிட்டியா? அது கிடையாது. அது நீங்க சொல்றீங்க சனாதனத்தின் அடையாளம் என்று. விபூதிங்கிறது வேறாக வெவ்வேறு விபூதிங்கிறது வேற எதனுடைய அடையாளம்? தேசம் சொல்லுங்க, நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா போய் யூடியூப்ல நாளையிலேருந்து பேசுறேன். ஸோ கேள்வி என்னன்னா சார், மமதாக்கு தடை கற்கள் இனிமேலன்ட்டு வரும். அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மமதா ஒரு கவர்னரை பாராட்டி, ஐயோ இவர் போயிட்டாரு, ஏங்க இவர் அமிச்சிங்க, அவர் எப்படி எங்கே போட்டீங்கன்னு கேட்டதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யார் கேள்வி கேட்டாலும் திமுகவுக்கும் மமதாவுக்கும் பொறுக்காது. கேள்வி கேட்குற நிலையில தான் எந்த கவர்னரும் இருப்பாங்க. போனதுக்கு அவங்க வருத்தப்பட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் இங்கே ஆர்.என். ரவி அங்கே போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, இந்திரா காந்தி அம்மா காலத்திலே 2 கோடி பேருக்கு மேலே பங்களாதேஷ்லேருந்து இருந்தாங்கங்கிற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து யாரை அந்த நாட்டுக்கு திரும்பி அனுப்பணுமோ அந்த வேலையை அவர் கண்டிப்பாக ஒழுங்காக அஜெண்டா இருக்கு. இல்லைங்க, அது ரொம்ப நாளா இருக்கு. இந்திரா காந்தி அம்மாவே சொன்னாங்க. இப்போ ஆர்.என். ரவி மாற்றத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா இந்திரா காந்தி அம்மா காலத்திலிருந்தே அதை சொன்னாங்க. சமீபத்தில் பங்களாதேஷ்லேருந்து ஒரு தலைவர் வங்கதேசம்லாம் எங்களுடைய பகுதின்னு பேசினார். இதையெல்லாம் கோடு போட அறிவாளிகளுக்கு தெரியுங்கிறதுனால எது வேணாலும் நடக்கும். இப்போ இடைக்கால ஆளுநர் தான் வந்திருக்காங்க. நம்பர் 1. 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். 10 ஆளுநர் மாத்திருக்கீங்கன்னா ஒரு ஆளுநர் பொறுப்பு ஆளுநர், ஒரு ஆளுநர் ஒரு ஆளுநர் பொறுப்பு ஆளுநர். இல்ல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு ஆளுநர் இன்னொரு ஆளுநர், ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலம் பண்ணிட்டு பீகார்லேருந்து மட்டும் ஒரு எம்எல்ஏ புதுதாக ஒரு ஆளுநராக வந்திருக்கார். இங்கே அவர் இடைக்காலமாக இருக்காரு. ஒருவேளை அண்ணாமலை ஈஸ்வரரோ அல்லது பழனி முருகரோ நாளைக்கு ஒரு முடிவை எடுத்து இடைக்காலத்துக்கு பதிலாக ஒரு நல்ல கவர்னர், இன்னொரு கவர்னர், அதாவது இவர் கேரளாலே தூள் கிளப்பிட்டு இருக்கிறவர் தான், இன்னொரு நல்ல கவர்னரை கொண்டு வர மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மற்ற இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே மட்டும் ஏன் அடிஷ்னல் இன்சார்ஜ்னு வந்திருக்கு? ஏன்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணாமலை ஈஸ்வரர் சொல்லணும். அது ஆரம்பமே அந்த கேள்வி இருக்கு, ஏன்னு கேட்குறாங்க. திருவண்ணாமலையே வரலாம், தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் அதை விட்டுருங்க. ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நைட்டு நல்லா படுத்து தூங்கிடாதீங்க, இதுக்கப்புறம் தப்பு பண்ணிடலாம். ஸ்டாலின் ஐயாவே சொன்னார், ஆட்சியில் இல்லாத போது தப்பை கூட தைரியமாக பண்ணோம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லது கூட பண்ண முடியலன்னு அவர் தான் சொன்னார். நீங்கள் தப்பை தைரியமாக பண்ணிட முடியும்னு நினச்சி தூங்கிடாதீங்க, அண்ணாமலை ஈஸ்வரர் வரலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என்ஜிஓக்களை அவர் பண்ணது மட்டும் நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்து பாருங்கள். கவர்னர் ஐயா பண்ணது என்ஜிஓக்களை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணார் தமிழ்நாட்டில். ஒரு இடத்துல அவர் படுத்து தூங்கிட்டு ஆர்.என். ரவி பண்ணது நம்ம நல்லது கெட்டது விட்டுருங்க. கெட்டது பேசப்பட்டது. ஆர்.என். ரவிங்கிறது ஏதோ எம்என் நம்பியார் மாதிரி மாற்றப்பட்டார். இப்போ இந்த அரசியல் பின்னணியின அந்த பொறுப்பு ஆளுநர் இங்க என்ன சார்ஜ் எடுக்க போறாரு? நீங்க ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்தில் இந்த காரியத்தை செய்வான்னு சொன்னீங்க. பேசியதில் இருக்கிற தவறுகளை மட்டும் இத்தனை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலே மற்றதெல்லாம் முடிஞ்சிடும். ஆளுநருங்கிறது நிர்வாக பதவி தானே சார். அவர் எப்போதுமே நடுநிலையாக இருக்கணும்ல சார். மதத்தை பற்றியோ இதையெல்லாம் பண்ணாமல் நடுநிலையாக இருக்கணும். அப்படி தானே சார்? தீபாவளி அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ செப்டம்பரில் தீபாவளி வாழ்த்து இவர் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இருக்க போகிறது இல்லை. ஆனால் போன அக்டோபரில் தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்கலாமே சார். அதிகார பதவி தானே சார். உங்கள் விருப்ப எவனுக்கு சார் முக்கியம்? நீங்கள் விருப்ப பற்றி எனக்கு என்ன கவலை? நீங்கள் முதலமைச்சர் தானே. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும் இல்லை, அதை நான் ஓணத்துக்கு சொல்லுவேன், தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் என்ன நியாயமோ அதுபடி நடக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இவங்க சொன்ன மற்ற வேலைக்குலாம் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி என்னென்னா சார், பங்களாதேஷிலேருந்து இருக்கிறவங்களை ரிமூவ் பண்ணணுங்கிறது மட்டும் டார்கெட் இல்லை. லடாக்கில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும், அங்கே ஒரு மாநில அந்தஸ்து கொண்டு வரணும். நிறைய முடிவுகள் எடுத்துருக்காரு. தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிராவுக்கு போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, மகாராஷ்டிராலேருந்து தெலுங்கானாவுக்கு வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தெல்ல தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான மாற்றத்தில் அரசியல் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏமாற்றத்தில் தான் அரசியல் இருக்கக்கூடாது. மாற்றம்ங்கிறது ஜனாதிபதி யாரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மமதா ஏன் இப்படி கேட்டாங்கன்னு புரியல. ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இன்னொன்று கேட்டார், இன்னொன்று சொன்னாங்க, மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே நிர்ணயிக்கப்பட்ட இவர் ஆளுநர் முடிவு எடுப்பாரா? மக்களுக்கெல்லாம் அதில் பயங்கர கோபம். நான் ஒத்துக்கிறேன், 40% மக்கள் திமுக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும், நான் ஒத்துக்கிறேன். பாராளுமன்றத்திலையும் அப்படி தானே சார்.
பாராளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டாலும் என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் அது ஜனாதிபதியின் ஒப்புதல் மூலமாக தான் நடந்தாகணும். ஜனாதிபதியை நீங்கள் உடனே நான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறோம், ஆளுநர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை நீங்கள் சொல்லாதீங்க. ஜனாதிபதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், அவர்கள் அவருடைய பிரதிநிதியாக எல்லா இடத்திலும் தன்னுடைய கவர்னரை நியமிக்கிறாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். இங்கே இருக்கிறதும் ஜனாதிபதி தான், லோக் பவனில் இருக்கிறவரும் ஜனாதிபதி தான், ஜனாதிபதியோடைய ஆள். ஏன்னா 28 இடத்துல அவங்க இருக்க முடியாது. ஸோ இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்துக்கு ஒரு நியாயம், மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு நியாயம்னு பேசாதீங்க. இந்தியா பூரா அம்பேத்கர் ஒரே மாதிரியான வழிகோடல் தான் எடுத்துக்கிட்டு போனாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தங்கர் விஷயத்தில் இப்படி தான் நடந்தது. அவர் என்னத்துக்கு மாற்றினீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் அவரையே சப்போர்ட் பண்ணாங்க, அவர் போகிறதுக்கான காரணமாகவும் இருந்தாங்க. இப்போ ஓம் பிர்லாக்கு மேலே வந்திருக்காங்க. எதிர்க்கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாதுன்னா சார், நீங்கள் ஒரு டிஜிபியை, காவல்துறை டிஜிபியை 10 மாதமாக மாற்றாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே விளையாடிட்டே இருந்து இப்போ கோர்ட்டு கேட்டதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் படிக்க முடியாத வகையில் அதை அனுப்பிச்சி வச்சு தேர்தல் வரைக்கும் அப்படியே ஓட்டிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளால் நியமிச்சு வச்சுட்டு பண்ணிக்கலாம்ங்கிற சூசகங்கள்லாம் மாநில அரசு பண்ணலாம், மத்திய அரசு அப்படி பண்ணவே பொறுப்பு டிஜிக்கு பொறுப்பு ஆளுநர் அப்படி அப்படி இல்லைங்க சொல்கிறீங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. பொறுப்பு ஆளுநருங்கிறது ஆளுநர் இல்லைங்க, ஜனாதிபதியோட இன்னொரு அம்சம். உங்களுக்கு கரெக்டாக புரியணும், மக்களுக்கு புரியணும்னா மதுரை கிழக்கிலையும் விஜய் தான், மதுரை மேற்குலையும் விஜய் தாங்கிற மாதிரி மாநிலங்கள் பூரா இருக்கிறது ஜனாதிபதி தான். அதில் ஒன்றும் கனெக்ட் பண்ணிங்க இல்லைங்க, உங்களுக்கு டக்குன்னு மக்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஜனாதிபதி தான், அவருடைய ஆள் தான் இந்த இடத்துல நிற்கிறாங்க, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால், ஆர்.என். ரவி என்பவர் சனாதனியாக இருந்தார், அவர் கிறித்துவராக இருந்தால், அலெக்சாண்டர் கிறித்துவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணுவாங்க. அலெக்சாண்டர் இந்திய ஜனாதிபதியாக ஆகியிருக்க வேண்டும். சோனியா காந்தி தான் அப்போ என்ன சொன்னாங்க, நான் ஒரு கிறிஸ்துவர், அலெக்சாண்டர் ஒரு கிறிஸ்துவர்னு வந்தால் தப்பாயிடும்னு சொல்லி அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் அவர் பிரசிடென்ட் ஆக முடியாமல் பண்ணதே சோனியா காந்தி தான். ஸோ எங்கேயுமே மதம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா சீட்டுக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் இவர் வராருனாங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு கிறித்துவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஏன்? இந்த அரசியல் இவங்களுக்கு தான் தேவை. யாருக்கு ஜாதி மூலம் பூசணும், யாரை வேறு விதமாக கெடுக்கணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தான் தேவை, நமக்கு தேவையில்லை. இன்னி வரைக்கும் ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்ட அண்ணாதுரை ஐயாவுடைய பதிலுக்கு 14 கேள்விகளோட நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நாட்டுக்கு நாடி ஆளுநர் அவர் தான் கையெழுத்து போட வேண்டும். அவர் இன்னி வரைக்கும் எந்த ஒரு மக்கள் சார்ந்த மசோதாவையும் நிறுத்தவே இல்லை, உடனே நடந்தது. இந்த ஆளுநர் உரையில் கூட அவரை மைக் ஆஃப் பண்ணதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவரை பேச விட்டுருந்தா தமிழ்லேயே ஆளுநர் உரையை பறிச்சிருப்பாரு. ஏன்னா தமிழை ஒழுங்காக படித்து கொண்டு பார்த்தாங்க, இவன் தமிழ் பேசுதா நமக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் ஆனதுக்கான காரணம் இதுதான். இப்படிப்பட்ட அரசியலை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு 30 நாள் பண்ணட்டும், 2037 வரைக்கும், அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன வேணாலும் பண்ணட்டும். இந்த மாற்றம் எதுக்காக நடந்ததுன்னா, இங்கேயை விட வெஸ்ட் பெங்காலில் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், அங்கே நடந்துட்டு இருக்கிற நிறைய பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் போயிருக்கு. ஒன்னே சொல்லட்டுமா, நாஸ்திகத்தையும் மதித்தார், பொறுப்பாளர் திராவிட மாடல்ங்கிறது போலி நாஸ்திகம். போலி நாஸ்திகத்தை மட்டும் காலாவதி பொறுப்பு ஆளுநர் இங்க என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. பொறுப்பாளர் அங்க போற ரவி பத்தி மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. கேரளாவில் என்னென்னலாம் அற்புதமா நடந்ததோ, ஏன் நீங்கள் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போனாங்களே கோஷ், அவங்க பண்ண ரிப்பப்ளிக் டே ஆரவாரங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெளிவாக எல்லா இடத்துலையும் சட்டம், கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத செயல்படுத்துகிற வேலையை மட்டும்தான் ஆளுநர்கள் செய்து கொண்டிருக்கார்கள், செய்ய போகிறார்கள். ஏன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு பிஜேபியை தாண்டி இன்னொரு அரசு வரப்போகிறது. இதே மாதிரியான விஷயம் தான் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி திரு டிடிஎஸ். மக்கள் தீர்ப்பு தீபாவளி கதை சொன்ன மாதிரி அப்படியே விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கதை சொல்லிட்டா சரியா போயிடும். இமானுவேலோடைய இடத்திற்கு நம்ம ஆளுநர் போனார். அவர் மதம் சார்ந்து போயிருக்கணும்னு சொன்னால் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தை வைத்து விளையாடினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் என்ன பண்ணால், உதயநிதி ஐயா கலந்து கொண்ட 2 நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்தை தவறாக பாட வச்சான். அறிவியல் பேசுகின்ற தமிழ்நாட்டில், நான் ஒரே வரியில் சொல்லிடுறேன் சுருக்கமாக, இந்த அறிவியல் பேசுகின்றவர்களை நான் மெக்கானிக்குன்னு எடுத்துப்பேன். ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க 1 கிராம் ரத்தத்தை கண்டுபிடிக்கல, 1 கிராம் மூளையை உருவாக்கலை. ஸோ அதை உருவாக்கியவன் என் கிரியேட்டர், அதாவது நம்மளுடைய தலைவன், அதாவது கடவுள். ஸோ அவனை வைத்துக்கொண்டு நான் அறிவியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டில் பெரிய பிரச்சனை வந்ததாக சொன்னாங்க.
1.5 லட்சம் பேர் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. முன்னாடி 6000 பேர் தான் மெத்த படித்தவன் கொழுத்த பணக்காரன் மட்டும்தான் நீட்டுக்கு மெடிக்கலுக்கு போக முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து 1.5 லட்சம் பேர் எழுதி அதில் எத்தனை ஆயிரம் பேர் பாஸ் ஆகி வெவ்வேறு மாநிலங்களுக்கு போய் மருத்துவம் படிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணு பிரச்சனையை பற்றி பேசினாங்க. மகாவிஷ்ணு பிரச்சனை பேசிய 2 நாளைக்கு பிறகுதான் பொய்யாமொழி ஐயாவுடைய டிரைவருடைய ஒரு பிரச்சனை வந்தது. அதற்காக அது நடந்ததாங்கிறது எனக்கு தெரியல. நாகாலாண்டில் இன்னைக்கு எதிரி கட்சியே கிடையாது. ஆர்.என். ரவி அவர்கள் வேலை செஞ்ச பிறகு இந்த 4 வருடத்துல நாகாலாந்தில் சார் சர்ச்சையை தவிர்த்தல்ல எத்தனை பேர் வாக்களித்தார்களோ அவர்கள் எல்லாமே நல்லவங்க. ஆனால் 56%, 51% சர்ச்சையை தவிர்ப்பதற்காக இல்லைன்னு வாக்களிச்சிருக்காங்க. நான் அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் போகிறேன். ஓபிஎஸ் ஐயா சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறதாக இருந்ததுன்னா 10% மர்மம் தான் வந்தது, இன்னும் 90% மர்மம் வரும்னு அவர் அப்புறம் சொன்னார். அந்த 90% மர்மத்தை அவர் சொல்லவே இல்லை. அதனால் ஓபிஎஸ் ஐயாவை வச்சுக்கிட்டு எதுவும் பேசாதீங்க. வில்சன் ஐயாவுக்கு மட்டும் சந்தோஷம் வந்ததுக்கான காரணம் இருக்குது. பெரிய வெற்றியை பெற்றுவிட்டோம், சரித்திரத்தில் இடம் பெற்று விட்டோம் அவர் நினைக்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, இது வெறும் தீபாவளி பட்டாசு தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவெடுத்ததுனால வில்சன் ஐயாவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அவர் கருதுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ராஜ்பவன் லோக் பவன்ல இருக்கக்கூடிய சிலைகள் நாளைக்கு ஆர்.என். ரவியை பத்தி பேசும்.